வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான காரசாரமான மிளகு கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குறைவான தீயில வச்சு 2 நிமிஷத்துக்கு ட்ரையாக வறுத்து விட்டுக்கலாம். மசாலா கரிகிராமல் வறுத்துக்கணுங்க. ஸ்டவ்வை கம்மியாக வச்சே வறுத்துக்கணும். நமக்கு வறுக்கும் போதே நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை தனியாக வச்சிடலாம். அடுத்து பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதும் பட்டை 1, அரை டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு. இது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகாவை முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 1 நீல வாக்கில் கீரி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும். வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்றேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். சிக்கனை இந்த வெங்காயம் மசாலா கூட 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிருச்சு. சிக்கன் நல்லா ட்ரை ஆகிருச்சு. நல்லா ரோஸ்ட்டாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான மிளகு கோழி வறுவல் பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்க. இதுக்கு நம்ம மிளகாத்தூள் கூட எதுவும் சேர்க்கலை. ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.